பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 1:1 இப்படியாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம் அப்போஸ்தலர் ஆக்கும்படி அழைக்கப்பட்டதும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டமாகிய போல். அதாவது இயேசுப்பா பவுல தாயின் கருவில் இருக்கும்போதே கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். தம்முடைய ஊழியத்துக்காக பவுலை கர்த்தர் வேறு பிரிக்கிறார். தம்முடைய ஊழியத்தை கர்த்தர் பவுலு கொடுத்து அவர் நடத்தி செல்றாரு. அதாவது இந்த பவுல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஏம்புற பவுல், கிறிஸ்துவ சபைகளுக்கு விரோதமாக ஏம்புற பவுல், கிறிஸ்துவ ஆட்களை உதைக்கவும் அடிக்கவும் அதில் தெரின ஆள். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை பொய்யான் என்று உபதேசம் பண்ணுற ஆள். இந்த வார்த்தையை இது உண்மையே இல்லை, இதுக்கு அதில் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆள். அப்படியாப்பட்ட ஆள் தமஸ்கா என்ற கிராம வழியாக நடந்து போகும்போது ஏசப்பா அந்த வழியை அவரை சந்திக்கிறார். அப்போ ஏசப்பா பவுலை சந்திக்கும் போது பவுல் ஏசப்பா பார்த்து அவருடைய அன்பு இயக்கப்பட்டு பவுலுடைய அன்பு கர்த்தருடைய அன்பு பவுலுக்கு இயக்கப்படும். அதுக்கப்புறம் இவர் மெய்யான தேவன் சொல்லி பவுல் அறிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் எந்த சபை இவர் மூலயமா துன்பப்பட்டதோ அந்த சபையில் இவர் மூலயமா காக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, எந்த வார்த்தை ஒரு பொய்யா குற்றம் சாட்ட ஆரம்பித்தாரோ அந்த வார்த்தையை ஒரு தியானிக்க படிக்க ஆரம்பித்தார். எல்லாம் வீட்டில் அவர் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இது எல்லாமே உண்மை சொல்லி, இது உண்மையான வார்த்தை சொல்லி, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை சொல்லி இந்த வார்த்தையை அவர் அறிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அவர் புரோஜாதிகளை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நான் எல்லோருமானு சொல்லி எல்லோருக்கும் அவர் ஒரே மாதிரியாக தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்தார். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தர் பவுலை கொண்டு அநேக வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஒரு சரித்திர நாயகனாக பவுல் மாற்றப்பட்டு இன்றைக்கும் பவுலை பற்றி அநேகர் பேசப்படுறாங்க. கர்த்தர் அப்படியா பவுலை மாற்றினார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, நம்ம எல்லோரும் தாயில் வைத்து தாயின் கருவி இருக்கும்போதே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். எல்லோரும் கர்த்தர் அப்படி தான் தெரிந்து கொண்டார். அதாவது வேதம் சொல்வது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்படுற சிலர். நம்ம அதாவது எல்லோரும் அழைச்சிருக்க, ஆனால் கர்த்தருக்கு ஊழிய சிலர் தான் கர்த்தர் தெரிஞ்சிருப்பார். அப்படி இருக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ள பாத்திரமா இந்த நம்ம கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருந்தாரா? கர்த்தர் நம்ம மேலே ஊழியத்தின் அழைப்பு வச்சுருந்தார். நம்ம கர்த்தர் ஊழியத்தை நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை மாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்த்தர் ஊழியத்தை செய்யும்போது கர்த்தருடைய கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த இந்த கனமான ஊழியத்தை நம்ம செய்யும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை எதற்காக அழைச்சாராக தேவன் நம்மளை கொண்டு ரொம்ப மகிமை அடைவார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் நன்மைகள் மற்றவங்களை செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களை பிரசங்கும் போது இந்த வார்த்தையை நீங்கள் மற்றவங்களை சொல்லும் போது எப்படியாப்பட்ட பாதுகளை மனம் திரும்ப முடியும். அது மட்டும் இந்த வார்த்தையை நீங்கள் மற்றவங்க சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கும் போது அநேக பேர் பாடுகளோடு இருப்பாங்க, உபத்திரங்களோடு இருப்பாங்க, பிரச்சனைகளோடு இருப்பாங்க, கடங்களோடு இருப்பாங்க, பாரத்தோடு இருப்பாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க. அநேக அவங்களுக்கு கவலை இருப்பாங்க. நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லாமே இந்த வார்த்தை அவங்களை மாற்றப்படும். அவங்க வாழ்க்கையில் எல்லாமே ஒரு ஆறுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்களோட கர்த்தருடைய அன்பு அவங்க ஈர்க்கப்பட்டு அவங்க கர்த்தர் ரட்சிப்பில் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தையில் அப்படியேப்பட்ட வல்லமுள்ள தேவன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கனமான ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை அழைச்சிருந்தால் தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு வல்லமையாக பயன்படுத்துவார். ஏசப்பா பவுலை கொண்டு வல்லமையாக பயன்படுத்தினா நிச்சயமாக உங்களை கொண்டு வல்லமையாக பயன்படுத்தும். ஒன்று உங்களுக்கு ஊழியத்தை அழைப்பு இருந்தாக்கா நீங்கள் கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. நிச்சயமாக ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் வீணாக போகாது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்த உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த திறமையை அது கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்துங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒருபோது கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை அழைச்சிருந்தானே கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. ஆமென்.